வழிகாட்டினீர்கள். இவைகளெல்லாம் உங்களுடைய சிந்தனைக்கு வர வேண்டிய ஒரு நாள் இது. இந்த கற்பனை பயணத்திலே, சிந்தனை பயணத்திலே ஏதோ நாங்கள் உங்களோடு பயணிக்கிறோம் இன்றைய நாளில். எனவே நீங்கள் இவை எல்லாவற்றையும் சிந்திக்கிற பொழுது உங்களுடைய உள்ளங்களிலே ஏற்படுகிற எண்ணம், ஒருவேளை இறைவன் இந்த அழைப்பை கொடுத்து என்னுடைய வாழ்வை எடுத்து விட்டாரோ என்ற எண்ணம் உருவாகுமா? நிச்சயமாக உருவாகுவதற்கு வாய்ப்பே இல்லை. ஏனென்றால் உங்களுடைய உறுதிப்பாடு 50 ஆண்டு காலம் பல்வேறு விதமான சிக்கல்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நடைபெற்றிருக்கலாம். கசப்பான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே ஏற்பட்டிருக்கலாம். சில நேரங்களில் விரக்திகள் உங்களை அழுத்தி இருக்கலாம். மன அழுத்தங்களுக்கு நீங்கள் ஆளாகி இருப்பீர்கள். நெருக்கடிகளுக்கும் சிக்கல்களுக்கும் நீங்கள் கூட ஆளாகி இருக்க முடியும். பெரும் வெற்றிகளும் மகிழ்ச்சியும் புகழ்ச்சியும் பாராட்டும் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில் இருந்திருக்கிறது என்று யாரும் சொல்லிவிட முடியாது. ஒவ்வொரு முறையும் நிர்வாகமோ அல்லது உடன் வாழ்கின்றவர்களோ அல்லது யாருக்காக பணிபுரிகின்றோமோ இவர்கள் மத்தியிலே இருக்கிற உறவுகளிலே ஏற்படுகிற சிக்கல்கள் பல நேரங்களிலே நம்முடைய மனங்களை சிதறடிப்பதாக கூட இருந்திருக்கலாம். ஆனால் இவைகளையெல்லாம் கடந்து உறுதியாக உங்களுடைய துறவற வாழ்வை வாழ்வதற்கு ஒரு ஆற்றல் உங்களுள் இருந்தது. உங்களுடைய மனித ஆற்றலின் அடிப்படையிலே நீங்கள் இதை சாதிக்க முடியாது. நிச்சயமாக துறவற வாழ்க்கையில இருப்பவர்களோ அல்லது இல்லற வாழ்க்கையில் இருப்பவர்கள் கூட இந்த 25 ஆண்டுகள், 40 ஆண்டுகள், 50 ஆண்டுகள், 60 ஆண்டுகள், 75 ஆண்டுகள் என்று அவர்கள் நிரந்தரமாக வாழ்கின்றார்கள் என்று சொன்னால் மனித உறவினுடைய நிலைப்பு தன்மை என்பது உண்மையிலேயே இறைவனுடைய ஆற்றல் இருப்பதாக இருக்க வேண்டும். எனவேதான் ஏசாயா வாசிக்கின்ற அந்த ஏசாயாவினுடைய முதல் அருள்வாக்கு பகுதியில இஸ்ராயேல் மக்கள் தங்களுடைய கடந்த கால வாழ்வை வர்ணிக்கிறார்கள். எனவே அவ்வாறு வர்ணிக்கிற பொழுது எவ்வாறு இறைவன் படைத்தார், ஆபிரகாமை தேர்ந்தெடுத்தார், அதன் பிறகு எப்படி அவர்கள் அடிமைத்தனத்துக்கு சென்றார்கள், எப்படி விடுதலை அடைந்தார்கள், எல்லாவற்றையும் கொண்டு வந்து இந்த பகுதியிலே அதிகாரம் 12 மொத்த வசனங்கள் 6 அவைகளை சுருக்கி ஆண்டவருக்கு புகழ்பாடுங்கள், இறைவன் என் மீது சினம் கொண்டிருந்தார், இதை சொல், எப்பொழுதெல்லாம் நீ என்னை விட்டு பிரிந்து சென்றாயோ அப்பொழுதெல்லாம் இறைவன் சினம் கொண்டார். ஆனால் நான் உண்மையிலேயே வருகிறேன். இறைவன் தன்னுடைய சினத்தை கோபத்தை குறைத்துக் கொண்டார், என்னை மீண்டும் அரவணைத்தார். அவரே மீட்பர், அவரே ஆற்றல், அவரே என்னுடைய புகழ் என்று சொல்லுகின்ற அளவுக்கு இஸ்ராயேல் மக்கள் நன்றி கூறினார்கள். எனவே நன்றி பண்பாடுகள் உங்களுடைய வாழ்க்கையை நினைத்து என்று ஏசாயா கொடுக்கிற அழைப்புதான் இன்றைய முதல் அருள்வாக்கு பகுதி. இது உங்களுடைய வாழ்க்கைக்கு மிக மிக பொருத்தமான நாளில் இறைவன் உங்களோடு பேசி இருக்கிறார். எனவே நீங்கள் கடந்து வந்த வாழ்க்கையில, இந்த துறவற வாழ்க்கையில நீங்கள் பெற்ற வெற்றிகள், தோல்விகள், மன அமைதிகள் அல்லது மன கசப்புகள் எல்லாவற்றையும் நினைத்து பார்த்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். இந்த சூழ்நிலையில இருக்கின்ற உடல் நலத்தோடு இது நாள் வரை இறைவன் உங்களை வாழ வைத்து வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்று நினைக்கின்ற பொழுது நீங்கள் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்கள். ஏனென்றால் அவரே மீட்பர், அவரே ஆற்றல், அவரே உங்களுடைய கற்பாறையாக இருந்திருக்கிறார் என்பது முதல் அடிப்படை. இரண்டாவதாக அன்புக்குரியவர்களே, இந்த எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலே சொல்லப்பட்ட அந்த வார்த்தைகள், நீங்கள் இறைவனால் அன்பு செய்யப்பட்டவர்கள், எனவே இறைமக்களோடு இணைந்து கிறிஸ்துவின் அன்பினுடைய ஆழம், நீளம், எல்லைகள் அனைத்தையும் உணர்வுபவர்களாக நீங்கள் வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். அதற்காக தூய ஆவியின் வழியாக இறைவன் உங்களுக்கு ஆற்றல் வழங்குகிறார். நம்பிக்கையின் வழியாக கிறிஸ்துவின் அன்பை வழங்கி இருக்கிறார். எனவே நீங்கள் உறுதியோடு இருப்பதற்கான நிலை இருக்கிறது. எனவே நீங்கள் உங்களுள் அந்த ஆற்றலை செய்தவர் யார் என்று சொன்னால் எல்லாம் வல்லவர், நன்மையானது அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமை படைத்தவரும், நீங்கள் நினைப்பதற்கும் வேண்டுவதற்கும் மிகவும் மேலாக அரும்பெரும் செயல்களை புரிபவரும்,
உங்களுக்குள் இருக்கிறார் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள். எப்படி ஒரு அற்புதமான ஆற்றல் நம்முடைய உள்ளத்திலே வழங்கப்படுகிறது. என்னுடைய உடல் ஆற்றல் அல்ல, மன ஆற்றல் அல்ல, அறிவாற்றல் அல்ல, மாறாக இறைவன் தன்னுடைய தூய ஆவியினால் அவர் கொடுத்த நம்பிக்கையினால் கிறிஸ்துவை, மீட்பை, ஆற்றலை, வல்லமையை எனக்கு வழங்கி இருக்கிறார். அந்த வல்லமைதான், இந்த வல்லமையின் அடிப்படையிலே தான் அன்புக்குரியவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் அன்பில் நிறைந்திருந்தீர்கள். இந்த கிறிஸ்துவினுடைய அன்புதான் உங்களை வழிநடத்தியது. எனவேதான் இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தில் இந்த துறவர சபைகளை பற்றிய அறிவுரை தொகுப்பிலே சொல்லப்படுகிற பொழுது, துறவர சபைகளினுடைய ஆன்மீகத்தினுடைய அடித்தளம் என்ன என்று சொன்னால், கிறிஸ்துவின் நற்செய்தியை தங்களுடைய வாழ்க்கையில் நெருக்கமாக வாழ்வதற்கு தங்களையே இந்த வார்த்தைப்பாடுகளின் வழியாக அர்ப்பணித்து கிறிஸ்துவின் நற்செய்தியை பறைசாற்றுவது என்பதால் துறவர வாழ்க்கையினுடைய அடித்தளம் என்று மிக அழுத்தமாக இரண்டாம் வத்திக்கான் சங்கத்தினுடைய போதனை நமக்கு அறிவிக்கிறது. 50 ஆண்டுகளுக்கு முன்னால் ஏறக்குறைய இரண்டாம் வத்திக்கான் சங்கம் நிறைவேறிய நாட்களில் நீங்கள் முதல் வார்த்தைப்பாடுகளை கொடுத்து வருவீர்கள். அப்பொழுது வந்த அந்த வார்த்தைப்பாட்டு, அந்த போதனையை நீங்கள் 50 ஆண்டுகளாக வாழ்ந்திருக்கிறீர்கள். கிறிஸ்துவனுடைய அந்த அன்பை சுவைத்திருக்கிறீர்கள். நற்கருணை வழியாக சுவைத்திருக்கிறீர்கள். இறைவனின் வார்த்தையின் வழியாக வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். அதன் அடிப்படையில் நீங்கள் வாழ்ந்து நீங்கள் சாதனை புரியவில்லை, உங்களுக்குள் இறைவன் இயேசு சாதனை புரிந்திருக்கிறார். அதனால் உங்களோடு இணைந்து நாங்கள் நன்றி சொல்கிறோம், இறைவனை போற்றுகிறோம், புகழ்கிறோம், ஆராதிக்கிறோம். எனவே இதைத்தான் இயேசு மிக அழகாக, என் அன்பில் நிலைத்திருங்கள், என் தந்தை என்னை அன்பு செய்தது போல நான் உங்களை அன்பு செய்தேன், நான் உங்களை தேர்ந்து கொண்டேன், ஒரு சிறப்பான பணிக்காக நான் உங்களை தேர்ந்து கொண்டேன். எனவே உங்களுடைய துறவர வாழ்க்கையின் வழியாக, இந்த அர்ப்பண வாழ்க்கையின் வழியாக, உங்களுடைய வார்த்தைப்பாடுகளின் வழியாக பல்வேறு மனித உள்ளங்களை தொட்டு கிறிஸ்துவனுடைய ஆற்றல், கிறிஸ்துவின் வல்லமை, கிறிஸ்துவனுடைய போதனை, கிறிஸ்துவனுடைய அந்த ஆட்சி, இவையெல்லாம் மக்களின் மனங்களுக்கு பல்வேறு பணிகளின் வழியாக, அது சமூக பணியாக இருக்கலாம், கல்வி பணியாக இருக்கலாம், மருத்துவ பணியாக இருக்கலாம், நிர்வாக பணியாக இருக்கலாம், வேறு மாற்று பணிகளாக இருக்கலாம். இந்த பணிகளுக்கெல்லாம் உயிர் மூச்சாக, வேறாக ஓடுகின்ற அந்த சாரமாக அமைந்தது கிறிஸ்துவனுடைய வல்லமை, அவருடைய அன்பு. அதனால் உந்தப்பட்டவர்கள், அந்த ஆவியினால் இயக்கப்பட்டவர்கள், நம்பிக்கையினால் நீங்கள் வளப்படுத்தப்பட்டவர்கள், அப்படிப்பட்டவர்களாக நீங்கள் வாழ்ந்ததனால் தான் ஏதோ உங்களோடு இணைந்து உங்களுடைய உடல் அருட்சகோதரிகள், உங்களுடைய உடல் பிறப்புகள், நண்பர்கள், உங்களால் பயனடைந்தவர்கள், உங்களுக்கு உதவி புரிந்தவர்கள், உங்களை வழிகாட்டிய அருட்தந்தையர்கள், இவர்களோடு இணைந்து இறைவனுக்கு நன்றி சொல்லி அவருக்கு போற்றுதலை தெரிவித்து மேலும் தொடர்ந்து நெடுநாள் நீங்கள் வாழ வேண்டும், உடல் நலத்தோடு வாழ வேண்டும், மனநலத்தோடு வாழ வேண்டும். உங்களுடைய அறிவினாலும் அனுபவங்களினாலும், உங்களுடைய அனுபவங்களின் அடிப்படையில் உங்களுடைய வருங்கால சந்ததியை வாரிசுகளுக்கு உங்களுடைய அந்த அறிவுரைகளை வழங்கி அவர்களை வளப்படுத்த வேண்டும். உங்களுடைய பிரசன்னம் எங்கு இருந்தாலும், எப்படி இருந்தாலும், என்ன செயலை செய்கிறீர்கள் என்பது முக்கியம் அல்ல, மாறாக நீங்கள் எப்படி இருக்கிறீர்கள் அதை அடிப்படையாக வைத்து உங்களுடைய வாழ்க்கை பிறருடைய வாழ்க்கைக்கு ஒரு முன்மாதிரியாக, குறிப்பாக நம்மை பின்தொடர்ந்து வருகிற இளம் அருட்கண்ணியர்களுக்கு ஒரு முன்மாதிரியாக இருந்து அவர்களும் தங்களை முழுமையாக இந்த அர்ப்பண வாழ்க்கையை ஈடுபடுத்திக் கொள்வதற்கு தேவையான அருள் வரங்களை கொண்டு வருகின்ற பிரசன்னமாக உங்கள் வாழ்வு நெடுநாள் இருக்க வேண்டும் என்று இறைவனை மன்றாடுகிறோம்.